வருஷத்துக்கு முன்னாடி வத்திக்கான் சங்கம் அதற்கெல்லாம் முன்னாடி நடந்தது. அப்பொழுதெல்லாம் இந்த திருப்பலி நற்கருணை கொண்டாட்டம் லத்தீன் மொழியில்தான் கொண்டாடப்படும். ஆனால் ஆலயங்களெல்லாம் மிக பெரியதாக, அதனுடைய வளாகம் அதைவிட பெரியதாக இருக்கும். 2 இந்து பிராமின்ஸ் காலையில் நம்ம கிறிஸ்துவ கோயிலை சுற்றி நடந்து வருவது வழக்கம். அவங்க நடக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஆசை அந்த கோயிலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. இன்னொருத்தர் சொன்னார், எப்பா நம்ம 2 பேரும் இந்துக்காரங்க அங்கே உள்ளே போய் எதுக்கு தொந்தரவு பண்ண போகிறேன், இல்லை நான் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போனால் அந்த காலத்தில் குருமார்கள் எல்லாம் குதிரையில் வருவார்கள். குதிரையில் வந்த உடனே அவர் தலையில் இருந்த தொப்பியை கலட்டுறார். அந்த கலட்டி பக்கத்தில் இருந்த ஆல்டோ பாய்ஸ் 2 பேர்கிட்ட கொடுக்குறார். அந்த ஆல்டோ பாய்ஸ் 2 பேரும் அந்த தொப்பியை ஒரு ஓரமாக வச்சிடுறாங்க. பிறகு திருப்பலியெல்லாம் முடிந்து எல்லாரும் வெளியில் வராங்க. இந்த இந்து சகோதரனும் வெளியில் வராரு. இன்னொரு இந்து சகோதரர் அவருக்காக காத்து கொண்டிருந்தவர், நீ அங்கே போயிட்டு வந்தியே, அரை மணி நேரம் ஆச்சு, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ ஒரு இந்து சகோதரர் கோயிலுக்கு போனவர், இன்னொரு இந்து சகோதரர் வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கிறவருக்கு அந்த அரை மணி நேரம் என்ன நடந்ததுன்னு பகிர்ந்து கொள்கிறார். ஒரு பெரிய மனுஷன் வந்தான், வெளிநாட்டுக்காரன், தொப்பி வச்சுருந்தேன், தொப்பியை 2 பசங்கிட்ட கொடுத்தேன், அந்த தொப்பியை அந்த 2 பசங்களும் எங்கே வச்சாங்களோ தெரியல, காணாமல் போயிடுச்சு. 3 பேரும் சேர்ந்து தேடுறாங்க, தேடி பார்த்தாங்க, கபடை திறந்து பார்த்தாங்க. பிறகு துணியெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு வரிசையில் நின்னாங்க. 3 பேரும் வரிசையில் நின்று பீடத்துக்கு வந்து எல்லாத்துட்டையும் கேட்டாங்க. முதல்ல கேட்குறதுக்கு முன்னாடி அவர் தொப்பி இங்கே இருக்குதா, தொப்பி இங்கே இருக்குதா, தொப்பி இங்கே இருக்குதா, தொப்பி இங்கே இருக்குதான்னு பார்த்தாரு பிதாசுதன். தொப்பி எங்கேயுமே இல்லை. தொப்பி யாராவது எடுத்தீங்களா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாரும் உம்மோடு இருப்பாராக, நாங்கள் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவருக்கு கோபம் வந்துச்சு, பின்னாடி போய் உக்காந்துக்கிட்டார். மக்கள் சார்பாக ஒருத்தர் வந்தார். முதல் வாசகம், யாராவது தொப்பி எடுத்துருந்தா கொடுத்துருங்க, அவர் ஒரு ஏழை குருவானவர், அவருக்கு ஒரு தொப்பி தான் இருக்குது, தயவுசெய்து கொடுத்துருங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. நாங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு அவரே எந்திரிச்சு கேட்டார், என் தொப்பியை எடுத்துருந்தா கொடுத்துருங்க. ஒருத்தரும் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க பிரசங்கத்துக்கு பிறகு. பிறகு ஒரு பாத்திரத்தெல்லாம் எடுத்து விளையாண்டார், அங்கேயெல்லாம் தொப்பி இல்லை. பிறகு திடீர்னு ஒரு யோசனை, பின்னாடி ஒரு பெட்டி இருந்துச்சு, அதை போய் திறந்து பார்த்தாரு, அங்கே தொப்பி இல்லை. அப்போ என்ன செஞ்சார், வரிசையாக எல்லாரும் நிப்பாட்டி கேட்டுருவோம் அப்படின்ட்டு வரிசையாக நிப்பாட்டி, தொப்பியை நீ எடுத்தியா, தொப்பியை நீ எடுத்தியா, எடுக்கலை, ஆமேன். தொப்பியை நீ எடுத்தியா, எடுக்கலை, ஆமேன். தொப்பியை நீ எடுத்தியா. பிறகு மறுபடியும் தொப்பி இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போனாங்க. இந்த 2 பசங்களும் எங்கே தான் தொப்பியை வச்சுருந்தாங்களோ தெரியல, எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தொப்பியை போட்டு அப்படியே போயிட்டார். இதுதான் அதுக்குள்ளே நடந்ததுன்னு ஒரு பிராமின் இன்னொரு பிராமினுக்கு சொல்கிறாரு கதை, தொப்பி கதை. நிறைய பேருக்கு இந்த நற்கருணை ஒரு தொப்பி கதையாகத்தான் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதே ஒழிய அது ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பு உயிர்ப்பு கொண்டாட்டமாக தெரியவில்லை. ஆகையினால இந்த நற்கருணை ஒரு கொண்டாட்டம் என்ற தலைப்பில் சிந்திப்போம். In the beginning bread was broken to be eaten for communion. முதல் 3 நூற்றாண்டுகள் நற்கருணை உடைக்கப்பட்டது, அந்த அப்பம் உடைக்கப்பட்டது, கிண்ணம் பகிரப்பட்டது, உண்பதற்கும் குடிப்பதற்குமாக, ஒன்றிப்பதற்காக.
bread was broken to be eaten for communion. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் ஆன பிறகு bread was broken to be reserved for the sick people and those who were in the prison. அந்த ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் ஆலயத்திற்கு வர முடியாதவர்களுக்காக அந்த நற்கர்ணை பேழை நிறுவப்பட்டு அதில் நற்கர்ணை வைக்கப்பட்டது. அதுவும் உண்பதற்காகவும் ஒன்றிப்பதற்காகும். ஸோ bread was broken to be eaten, உண்பதற்கு. ரெண்டாவது bread was broken to be reserved for the sick and the prison. மூணாவது இது வரும்போது 7வது நூற்றாண்டு 8வது நூற்றாண்டு 9வது நூற்றாண்டு. bread was broken to be adored for grace. அப்பம் பிற்கப்பட்டது அருளுக்காக. அந்த எழுந்தருளி ஏற்றத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்ப்பதற்காகவும் வழிபடுவதற்காகவும் வணங்குவதற்காகவும் அவரிடமிருந்து அருளை பெறுவதற்குமாகவே அந்த நற்கர்ணை கொண்டாட்டத்திற்கு மக்கள் வந்தார்கள். bread broken to be adored for grace. நாலாவதாக வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு bread is broken today to celebrate love. அன்பை கொண்டாடுவதற்காக அப்பத்தை பிற்கிறோம். உடன்படிக்கையை கொண்டாடுவதற்காக அப்பத்தை பிற்கிறோம். நற்கர்ணையில் நம்முடைய மன்னிப்பை ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் என்று கொண்டாடுவதற்காக அப்பத்தை பிற்கிறோம். ஒருவரோடு சமாதானம் ஒப்புரவாகிவிட்டோம் என்று சொல்வதற்காக அப்பத்தை பிற்கிறோம். எல்லோரும் ஒன்று கூடுகிறோம் ஒன்றாகிறோம் என்று சொல்வதற்காக அப்பத்தை பிற்கிறோம். ஆகையினால bread is broken to celebrate life, celebrate love, celebrate covenant, celebrate forgiveness, celebrate peace and celebrate oneness. நற்கர்ணையில் நாம் வருகின்ற பொழுது யாராவது நம்மளை பார்த்து எதுக்குமா அங்கே போகிற, பூசை பார்க்க போகிறேன், பூசை கேட்க போகிறேன், அங்கே யாராவது வாசிப்பாங்க, நல்ல பாட்டுக்காரங்களாம் இருக்காங்க, பாட போகிறேன், கொண்டாட போகிறேன் அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. பத்திநாதர் 12வது திருத்தந்தை ஜெபிப்பதற்காக போகிறோம், டு ப்ரே த மாஸ். பிறகு 16வது நூற்றாண்டுக்கு பிறகு டு ஆஃபர் த மாஸ், பலியை நான் ஒப்புக் கொடுக்க போகிறேன். ஆகையினால எல்லாரும் சொல்கிறது டு அட்டெண்ட் மாஸ், டு ஹியர் மாஸ், டு சே மாஸ், டு ரீட் மாஸ், டு சிங் மாஸ், டு ப்ரே மாஸ், டு ஆஃபர் மாஸ். ஆனால் இன்னைக்கு இந்த நற்கர்ணை ஒரு கொண்டாட்டம், இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பு நிகழ்ச்சியின் கொண்டாட்டம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இல்லது தினந்தோறும் நாம் நற்கர்ணைக்கு போகிறோம் என்றால் அங்கே நடப்பது இறப்பு உயிர்ப்பு கொண்டாட்டம். ரெண்டையும் கொண்டாடுகிறோம், அவருடைய இறப்பு அவருடைய உயிர்ப்பு. அதனால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொண்டாட கற்றுக்கொள்ளணும். நமக்கு பிடித்த இடத்துல போட்டிருக்காங்களா கொண்டாட்டம், பிடிக்காத இடத்துல போட்டிருக்காங்களா கொண்டாட்டம், பிடித்த சகோதரிகளோடு போட்டிருக்கிறாங்களா கொண்டாட்டம், பிடிக்காத சகோதரிகளோடு போட்டிருக்காங்களா கொண்டாட்டம், எல்லாமே கொண்டாட்டம். அப்படின்னா தான் வாழ்க்கை ருசிக்கும். இன்னைக்கு திருப்பலிக்கு போகும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு அந்நியர் இருக்கிறது போல் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு நின்றுட்டு இருந்துட்டு அப்படியே வந்துடுறோம். அப்படியே வெறும் பார்வையாளர்கள், சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் இன் த யூக்ரிஸ்ட் பட் நாட் செலப்ரேட். ஏதோ அமைதியாக வேடிக்கை பார்ப்பவர்களாகத்தான் நாம் போகிறோம் வருகிறோம்.
கொண்டாடுவதற்கு போகவில்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக இருந்தார், எனக்காக உயிர் கொடுத்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக வாழ்கிறார், எனக்காக இன்றும் இதில் உடன் இருக்கிறார் என்று கொண்டாடுவதற்கு ஒரு சிலர் தான் செல்கிறார். The Eucharist is not something take place out there. அங்க நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அல்ல. பீடத்தில் ஒரு மேடையில் ஏதோ ஒரு நாடகம் சினிமா நடக்கிறது போல அங்கே நடப்பது அல்ல. அது அந்த நாடகத்தையும் சினிமாவையும் நான் பார்க்க போகிறேன் என்று அல்ல. It is an action taking place in the midst of an assembly. ஆண்டவருடைய பெயரால் கூடியிருக்கிற அந்த திரு அவையில் நடக்கின்ற ஒரு கொண்டாட்டம். இது வெறும் வெத்து கூட்டம் அல்ல, உயிர் கொடுத்தவரை நினைத்து கொண்டாடுகின்ற ஒரு கூட்டம். அதனால தான் நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் வேண்டும். There should be a shift in our Eucharistic celebration. நம்முடைய கொண்டாட்டங்களில் ஒரு மாற்றம் தேவை. இந்த வடக்கங்குளத்துக்கு போனீங்கன்னா நல்லா தெரியும். அந்த வடக்கங்குளத்தில் ட்ரௌசர்ஸ் சர்ச், ட்ரௌசர்னா இந்த பேண்ட்ஸ், நாங்கள் ஆம்பளை ஆளுங்க பேண்ட்ஸ் போட்டிருக்கோம்ல அது மாதிரி. அந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது அப்படியே ஒரு வழி மாதிரி இருக்கும், அப்படியே உள்ளே போனோடனே 2 வழி அப்படியே 2 பிரிவாக இருக்கும். ஒரு ஜாதி ஒரு பகுதி, இன்னொரு ஜாதி இன்னொரு பகுதி. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அந்த காலத்தில் சிலுவையார் கோயிலெலாம் பார்த்துருக்கணும். அந்த மெயின் விங் வந்து உயர்ந்த ஜாதி மக்களுக்கு. இந்த ஜாதி ஓகே, இவங்க அடிமட்டம் ஓகே. இப்படி பிரிவினைகளை எல்லாம் வைத்துத்தான் நற்கருணை கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த கிரேட் டிவிஷன் ஹேஸ் டு கோ அண்ட் கம்யூனியன் ஹேஸ் டு கம். ஒன்றிப்பு. இப்போ புதுமையாக கட்டப்பட்டிருக்கிற ஆலயங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டாடுகிறது. So there should be a shift from great division to communion. ஒரு உறவே இல்லாமல் அப்படியே போயிட்டு கண்ணை மூடி கரங்களை குவித்து அப்படியே அசையாமல் இங்கிட்டு திரும்பாமல் சிரிக்காமல் யார்ட்டையும் நோ ஃபெலோஷிப் டு ஃபெலோஷிப். உறவே இல்லாமல் கொண்டாடுகின்ற அந்த நிகழ்ச்சியிலிருந்து உறவை கொண்டாடுகின்றதற்கு நாம் மாற வேண்டும். வெளி அலங்காரம் மட்டும் போதாது, உள் அலங்காரமும் தேவை. ஒரு அமைதி தேவை, ஒரு அன்பு தேவை, ஒரு மன்னிப்பு தேவை, ஒரு நீதி தேவை, ஒரு எல்லோரோடும் ஒப்புரவாயிருக்கிறேனா என்ற ஒரு இன்டீரியர் உள்ளார்ந்த தயாரிப்பும் தேவை. திருப்பலிக்கு போகின்ற பொழுது இன்டிஃபரண்ட் காங்கிரிகேஷன் டு கேரி. அங்கே பசித்தவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், யாரையும் கண்டுக்கிட அறிவிப்பு வரும், காணிக்கை இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கண்டுக்கவே மாட்டாங்க. இன்டிஃபரண்ட் காங்கிரிகேஷன், யாரையும் கண்டுக்காத ஒரு திரு அவை. அப்படிப்பட்ட ஒரு திரு அவை கோயிலுக்கு முன்னாடியே உட்காந்து நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, போன வாரம் கஷ்டப்பட்டீங்க, உடம்புக்கு முடியலன்னு, நீங்கள் இந்த வாரம் அப்படி கேரிங், அப்படி ஒருத்தரை நலம் விசாரிக்கிற ஒரு திரு அவையாக மாறணும். அதான் திருப்பலி. இப்போலாம் இந்த சினிமா தேட்டரில் 3 மணி காட்சி, 4 மணி காட்சி, 5 மணி காட்சி நடக்கல. அதே போல் ஜாம் பேக் டு சர்ச் அப்படின்னா அப்படியே கோயில் நிரம்பி வழியுது. 6 மணிக்கு ஒன்று, 7 மணிக்கு ஒன்று, 8 மணிக்கு ஒன்று, 9 மணிக்கு ஒன்று, அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் 5 மணிக்கு ஒன்று, 6 மணிக்கு ஒன்று, 7 மணிக்கு ஒன்று. இது என்ன இது?
திருச்சபை சிறு சிறு அன்பியங்களாக பிரிக்கப்பட்டு அந்த அன்பியங்களில் ஒன்று கூடி உறவாடி இறை வார்த்தையை கேட்டு அப்பத்தை பிட்டு ஒருவரோடு மகிழ்ந்திருந்த அந்த ஆதி திருச்சபை இன்று மலரணும். அங்கே தான் நற்கருணை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். So there should be a shift from jam-packed church celebration to small Christian community celebration. அதனால தான் அந்த கான்வென்ட்டில் திருப்பலி வச்சோம்னாவே ஒரு திருப்தி. எல்லோரும் எல்லாரையும் பார்க்குறது, எல்லோரும் எல்லோரோடும் சிரிக்கிறது, எல்லோரும் எல்லாருக்கும் சமாதானம் சொல்கிறது, எல்லாரும் எல்லோரோடும் உறவாடுறது, இதுதான் திருப்பலி. ஹங்க்ரி கோ ஹங்க்ரி, ஷேரிங் பிரெட் வித் புவர், அது இருக்கிறதே இல்லை. ஆகையினால இருப்பவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வது தான் நற்கருணை. ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு செல்கின்ற பொழுது கண்ணை மூடிட்டு காணிக்கை போட்டுட்டு வந்துடுறோம். அது அந்த பசிக்கின்றவர்களுக்கு போய் சேருகிறதா என்று கேட்பது கூட கிடையாது. ஆகையினால நிறைய மாற்றங்கள் நடைபெற்றால் ஒழிய இந்த கொண்டாட்டம் இருக்காது. அந்த பிரிவினை போகணும், ஒன்றிப்பு வரணும், அந்த உறவே இல்லாத நிலை போகணும், உறவாடுகின்ற நிலை வரணும். வெளியார்ந்த தயாரிப்பு மட்டும் போதாது, உள்ளார்ந்த தயாரிப்பும் வரணும். கண்டு கொள்ளாத திரு அவை போகணும், ஒருத்தரை கரிசனையோடு விசாரிக்கிற திரு அவை உருவாகணும். அந்த நிரம்பி வழிகிற கோயில் அந்த நிகழ்ச்சியெல்லாம் போகணும், சின்ன சின்ன கூட்டத்தில் கொண்டாடணும். அந்த பசிக்கிறவங்களை நலம் விசாரிக்கிற நல்லவங்க உருவாகணும். அப்பனா தான் இந்த கொண்டாட்டம் நடைபெறும், உண்மையான கொண்டாட்டம். வத்திக்கான் சங்கம் த கான்ஸ்டிடியூஷன் ஆன் த சேக்ரெட் லிட்டர்ஜி, இந்த வழிபாட்டுக்கான கொள்கை திரட்டில் 106 நம்பரில் இப்படியாக சொல்கிறது. On this day, இந்த நாளில் Christ faithful should come together into one place. அந்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒரு இடத்தில், one place, so that hearing the word of God, வார்த்தையை கேட்கவும், taking part in the Eucharist, நற்கருணையில் பங்கு கொள்ளவும், they may call to mind, தங்களுடைய சிந்தனையில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் உயிர்ப்பையும் மகிமையையும் மீண்டும் வருவார் என்பதையும் நினைவு கூறுவதற்காகவும் நன்றி சொல்வதற்காகவும் அவர்கள் கொண்டாடுவதற்காக கூடுகிறார்கள். அது கிறிஸ்துவின் நாள் என்று அது நமக்கு பிரகடனம் செய்கிறது. ஆகையினால அந்த வத்திக்கான் சங்கத்தினுடைய படிப்பினையினுடைய முக்கியமானது என்னது அப்படின்னா, கம் டுகெதர் இன்டு ஒன் பிளேஸ் டு செலிப்ரேட். ஆந்திராவில் ஒரு வட்டம் தியானம் கொடுக்க போனேன். ஆந்திராவில் விஜயவாடா, ஒரு அழகான கம்யூனிட்டி, அழகான கோயில். ஒரு சேர் இங்கே இருக்குது, இன்னொரு சேர் அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. 7 பேர் 7 திசையில் உட்காந்துருக்காங்க. நான் பீடம் அங்கே இருக்குது, நான் பிதாசுதன், எனக்கு போடவே இல்லை. எல்லோரும் அவங்கவுங்க முட்டி போடுறதை விட்டுட்டு உங்கள் உட்கார்ற சேரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த பீடத்தை சுற்றி உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி உட்காரும்போது அவங்களுக்கு அந்த இடத்த விட்டுட்டு வர்றதையே எப்படின்னு சொல்ல, மக்கள் பிரிந்து போயிருந்தால் கொண்டாட்டம் நடக்காது. நோ scattered people can come together to celebrate. And the scattered people cannot celebrate. No strangers gathered. அந்நியர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் என்றால் அது. அதனால தான் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒரு சிலர்லாம் கை தூக்குவாங்க. அப்போ எல்லோரும் கை தட்டுங்க, அவங்கள வரவேறுங்க, அவங்கள ஹலோ சொல்லுங்க, அவங்க கூட சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக திருப்பலியில் யாருமே அந்நியர்களாக உட்காரக்கூடாது. அந்த ஏழைகள் ஒரு பக்கம், பணக்காரர்கள் ஒரு பக்கம், அழுத்துகிற ஜாதி ஒரு பக்கம், அழுத்தப்பட்ட ஒரு ஜாதி ஒரு பக்கம், இப்படியெல்லாம் உட்காரக்கூடாது.
அப்படியெல்லாம் இருந்தால் நற்கருணை கொண்டாட்டத்துக்கு சாத்தியமே கிடையாது. ரெண்டாவது, they may call to mind. இப்போ அந்த எந்த கொண்டாட்டம்னாலும் ஒரு காரணம் வேணும். பிறந்த நாள் கொண்டாட்டம், மை ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் கொண்டாட்டம், மை ஃபைனல் வாஸ் கொண்டாட்டம், சில்வர் ஜூப்ளி கொண்டாட்டம், 50th 50 வருடம் கோல்டன் ஜூப்ளி கொண்டாட்டம். ஐ நீட் a reason for celebration. நற்கருணையில் ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்ப்பு, அந்த இறப்பு, அந்த நிகழ்ச்சி மட்டுமே நமக்கு காரணம். The Paschal mystery, dying and rising. அந்த இறப்பு உயிர்ப்பு நிகழ்ச்சி மட்டுமே நமக்கு காரணம் அங்கே வந்து கொண்டாடுவதற்கு. அந்த கிறிஸ்துவினுடைய வெற்றி, அந்த சாவே உன் கொடுக்கு எங்கே என்று அந்த கொடுக்கை புடுங்கி 3ஆம் நாள் வெற்றி வீரராக உயிர்த்தார் அல்லவா, அந்த உயிர்ப்பை கொண்டாட வருகிறோம். ஆக ஒவ்வொரு நற்கருணைக்கும் வருகின்ற பொழுது நாம் உயிர்த்த ஆண்டவரை கொண்டாடுகிறோம். மூன்றாவது, ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டேக்கிங் பார்ட் இன் த யூக்ரிஸ்ட். வார்த்தையை கேட்பதே ஒரு கொண்டாட்டம். அதனால் முதல் வாசகத்துக்கு தனியாக ஒரு ஆள் போய் அதை அறிக்கையிடணும். எல்லாரும் கேட்கணும், செவி சாய்க்கணும். அந்த முதல் வாசகம் வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் புக்கை பரட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது வழிபாடல்ல, அது பாடம் படிக்கிறது மாதிரி. நம்ம அங்கே பாடம் படிக்க போல கேட்க போகிறோம். ஆண்டவர் பேசுகிறார், நான் கேட்க போகிறேன். அந்த முதல் வாசகத்தில் ஆண்டவர் பேசுகிறார், நான் அமைதியாக கேட்கிறேன். இரண்டாவதாக, அந்த வாசகம் முடிஞ்சோடனே அந்த முதல் வாசகம் வாசித்தவங்க இறங்கி வந்துடணும், கொஞ்சம் அமைதி விடணும் இடவில்லை. அதுக்கடுத்து பதிலுரை பாடுகின்றவர்கள் போகணும். பதிலுரை பாடல் மக்கள் சார்பாக, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர் முதல் வாசகத்தில், இப்பொழுது எங்கள் பதிலை கேளும், எங்களுடைய பதிலை கேளும். இன்னைக்கு முதல் வாசகம், இஸ்ராயல் மக்கள் எகிப்தை விட்டு பாலைவனத்திற்குள் போகிறார்கள். அப்ப அந்த வாசகம் அப்படி முடியுது. பதிலுரை பாடல், ஆண்டவரே நீர் எத்தகைய வல்லமைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர். அவர் அந்த 10 வாதையிலிருந்து அவர்களை விடுவித்து அழைத்து வந்திருக்கிறார். உமது பேரன்பு ஊழி ஊழி காலமாக இருக்கும். ஆக அந்த முதல் வாசகத்திற்கு மனிதர் சார்பாக பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த திருப்பாடல். ஆக அந்த 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 திருப்பாடலை வாசிக்கிறது மட்டும்தான் அங்கே இருக்கணுமே ஒழிய, திருப்பாடலுக்கு பதிலாக வேற யாராவது எழுதின ஏதாவது அர்த்தம் இல்லாத காலங்கள் அதோட ஒத்துப்போகாத பாட்டெல்லாம் அங்கே பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. சங்கீதங்களை மட்டும் அங்கே பாட வேண்டும். பாட முடியவில்லை என்றால் ஒரு ஆள் வாசிக்க, மீதி எல்லாரும் பதில் சொல்லணும். ஓகே, கால் டு மைண்ட் த பாஸ்கல் மிஸ்ட்ரி, த விக்ட்ரி, ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டேக்கிங் பார்ட் இன் த யூக்ரிஸ்ட். ஹாப்பி பார்ட்டிசிபேஷன் இன் த லிட்டர்ஜி ஆஃப் த வேர்ட் அண்ட் லிஸ்னிங் வித் அ ஹார்ட். ஹவானா ஹெலப். உன்னுடைய உதடுகள் அறிக்கையிடுகின்றன, உன்னுடைய இதயமோ எங்கோ இருக்கிறது. உதடு மட்டும் அசைது, ஆனால் இதயத்தில் அது கேட்கலையே. அந்த வாசிக்கிறவருக்கே கேட்கலைன்னா கீழே உட்காந்துருக்கவங்களுக்கு என்னாச்சு? அதனால் இதயத்தை திறந்து ஆண்டவரே பேசும், நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்பதையே ஒரு கொண்டாட்டமாகும். ஒரு சிலர் பேசும்போதே, அதை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்பம். ஸோ ரெஸ்பாண்டிங் வித் praise and thanksgiving through song and breaking of the bread, இதெல்லாம் கொண்டாட்டம். வீட்டில் சோறாக்கி குழம்பு வச்சு, ஒரு கூட்டு வச்சு, ஒரு பழம் வச்சு,
ஒரு இனிப்பு வச்சு எல்லாம் வச்சு அதை பகிர்ந்து கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி. அதான் நற்கருணை திருவிருந்தில் அந்த அப்பத்தை கிறிஸ்துவின் சரீரம் என்று அந்த அப்பத்தை பிட்டு பகிர்கின்ற வேளையில் அது ஒரு பெரிய கொண்டாட்டம். எல்லாருக்கும் சமமான உணவு, சமபந்தி, ஒரு கொண்டாட்டம். பிரியமான சகோதரிகளே, what is celebration? Celebration literally means to gather in large number. பெரிய கூட்டம் கூடினாவே அங்கே கொண்டாட்டம். ப்ராவின்ஸில் 60 பேர் கூடுறாங்கன்னா கொண்டாட்டம். ஜென்ரலேட்டில் ஒரு 300 பேர் கூடுறாங்கன்னா கொண்டாட்டம். கூட்டம் கூடிடுச்சுனாவே கொண்டாட்டம். கொத்து கொத்தா போய்கிட்டு அதே மகிழ்ச்சி. ஒரு ஏக்கா நல்லா இருக்கீங்களா, அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு, கொண்டாட்டம். ஸோ லிட்ரலி மீன்ஸ் டு கேதர் இன் லார்ஜ் நம்பர். ரெண்டாவது கொண்டாட்டம் அப்படின்னா வாட் யூ டூ அவுட் ஆஃப் டியூட்டி, அது கொண்டாட்டம் கிடையாது. ஆர் அவுட் ஆஃப் பர்டன் வில் பி மிசரி, அது துன்பம். இது கடமைக்காக நான் செய்கிறேன், இந்த ஸ்கூலில் கடமைக்காக இந்த பொதியை சுமக்க வேண்டியிருக்கு இந்த கம்யூனிட்டியை. அப்போ அங்கே துன்பம் தான் மீதும். whatever you do out of duty and out of burden, it will be a misery for you. Okay. Whatever you do out of love will become a celebration. உதாரணத்திற்கு உங்களை இந்த வாரம் டாய்லெட் பாத்ரூம்லாம் கழுவ சொல்லி உத்தரவு. அந்த டாய்லெட் பாத்ரூமுக்குள்ள அந்த லைசால், அந்த ரெட் கார்பிக்கு, சிகப்பு கார்பிக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கமோடில், சிங்கில் எங்கெங்கே கருப்பாக இருக்கும் அங்கெல்லாம் போட்டு அதை கரகரன்னு தேய்க்கும் போது அதில் ஒரு பாட்டு டாங்கடாக்கு டக்கட்டா அப்படின்னு அப்படியே சந்தோஷத்தில் தேய்ச்சி கழுவிட்டு வரும்பொழுது அந்த டாய்லெட் கழுவுறதே சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு சகோதரியை சாக்ரிஸ்டியில் போட்டிருப்பாங்க புனித பண்டங்கள். அந்த புனித பண்டங்களை அவள் கடமைக்காக தொடச்சும் துடைக்காமலும், அந்த கார்போரலை வாஷ் பண்ணாமலும், அதை மடிக்காமலும் கடமைக்காக செய்வாள். அதை அப்படியே கொண்டு போய் கபோர்டுக்குள்ளே அப்படியே குமிச்சு வச்சுருவாங்க. ஆகையினால இதெல்லாம் அந்த கடமைக்காக செய்வது துன்பம்தான் தரும். எந்த சகோதரியும் தன்னுடைய பணியை அன்பு கூர்ந்து whatever you do out of love will become a celebration. காலையில் நான் டீச் பண்ண போகிறேன், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு வணக்கம், குட் மார்னிங். இந்த பக்கம் ஒரு சில்ட்ரன்ஸ்க்கெலாம் வணக்கம், குட் மார்னிங். இந்த பக்கம் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம், குட் மார்னிங். அங்கே அந்த துப்புரவாளர்களுக்கெல்லாம் வணக்கம். இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு கொண்டாட்டம் இருக்கும். ஸோ சகோதரிகளே, whatever you do out of duty and burden, it will bring misery. And whatever you do out of love will become a celebration. ஆகையினால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் நான் அன்பு கூர்ந்து செல்கின்ற வேளையில் அங்கு கொண்டாட்டம் நடைபெறும். கடமைக்காக, இது கடமைக்காக. திருச்சபையின் சட்டம் இந்த கொரோனா நாட்களில் இந்த கடமையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஞாயிற்றுக்கிழமை பூசை போச்சு, திருவிழா போச்சு, தேர் இழுக்கிறது போச்சு, தேர் இறக்குறது போச்சு, எல்லாம் போச்சு. வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம்ல. இப்போ அந்த கடமையெல்லாம் என்னாச்சு? இல்லை, அன்புக்காக போகணும், அன்பு கூர்ந்து வார்த்தையை கேட்கணும், அன்பு கூர்ந்து பாடல் பாடணும். ஆகையினால இட் இஸ் whatever you do out of love is a celebration. The celebration is the festive manifestation of gratitude and joy for blessing. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை அனுப்புகிறார். அந்த ஆசீர்வாதங்களை எண்ணி 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 கொண்டாடணும். Celebration is an unique event in the lives of people. மாசத்துக்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கொண்டாடணும். ஸ்கூல் டே பெரிய செலப்ரேஷன். எல்லா பிள்ளைகளும், பெற்றோர்களும், ஆசிரியர்களும், சகோதரிகளும் ஒன்று சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்து பரிசு கொடுத்து பரிசு வாங்கி உண்டு வாழ்த்தி போகிறது ஒரு கொண்டாட்டம். Celebration is a unique event in the lives of people. It is a break
It is a break which people consciously make in the routine of everyday life. அந்த காலத்தில் நான் சின்ன பையனா 9ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாய்ஸ் ஸ்கூலில் பத்தியாவரத்தில் செயின்ட் ஜோசப், அந்த பக்கத்தில் செலீன் சகோதரி அவர்கள், அங்கே நிர்மலா மாதா, அங்கே எங்களுக்கு என்ன அங்கே காசு இருந்துச்சு பிக்னிக் போகிறதுக்கு. ஆகையினால என்னைக்காவது ரொம்ப எல்லோரும் போயிடுவாங்க, கொஞ்சம் பிள்ளை போர்டிங் பிள்ளைங்க, கொஞ்சம் சிஸ்டருங்க, நான் எல்லாம் அங்கங்கே கிடப்போம். எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு அந்த பக்கத்தில் உள்ள மலைக்கு போகும். அந்த தச்சாம்பாடிக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே ஏறி அங்கே ஏறுறதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க போடுற ஆட்டமும் பாட்டமும் கூத்தும் கொண்டாட்டமும், அப்புறம் அங்கே ஏறி பெரிய வசனம் பேசுகிறது, பாடுறது, ஆடுறது, அதுதான் எங்களுக்கு பிரேக்கு. ஸோ டேக் அ பிரேக் ஃப்ரம் யுவர் ரொட்டீன் வே ஆஃப் லைஃப். டென்ஷன் ஆகக்கூடாது, தலைவலி ஆகக்கூடாது. பிரேக்கு. வெளியில் போய் ஒரு இயற்கையை பார்க்குறது, ஒரு சன்ரைஸை பார்க்குறது, ஒரு 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 சந்திரனை பார்க்குறது, சூரியனை பார்க்குறது, நட்சத்திரத்தை பார்க்குறது, ஆற்றை பார்க்குறது, இந்த காலத்தில் எங்கேயாவது ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா அதை போய் பார்க்குறது, இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. செலிப்ரேஷன் இஸ் த ஃபெஸ்டிவ் மேனிஃபெஸ்டேஷன். இட் இஸ் அ பிரேக். ஆகையினால celebration focuses on highly important divine gift. இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுக்கிறார். அந்த தன்னையே கொடுக்கின்ற அந்ததை கொண்டாடுவது தான் நற்கருணை. Celebration is a communitarian activity. It involves gathering, speaking, eating and drinking and then saying goodbye. All that is happening in the Eucharist. எல்லாம். ஆகையினால சகோதரிகளே, இந்த வத்திக்கான் சங்க கொள்கை திரட்டேடு அந்த சொல்கிறது, டு டேக் பார்ட் by means of acclamation, வாழ்த்தொலி, ரெஸ்பான்ஸ், பதிலுரை பாடல், சங்கீதங்கள், திருப்பாடல்கள், பல்லவிகள், பாடல்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய திருப்பலியில் கொண்டாடுகின்ற அந்த கொண்டாட்டத்திற்கு வெளியடையாளங்கள். அதனால் உம்முன்னு போயிட்டு உம்முன்னு வந்துடக்கூடாது. அங்கே வாழ்த்தொலி அல்லேலூயா பாடணும் எல்லாரும். அப்படி உடல் அசைவு அனைத்தும் ஆண்டவரை புகழணும். ரெஸ்பான்ஸ், அவருடைய அன்பு காலம் காலமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னால் சொல்லணும், அதை சத்தமாக பாடணும். சங்கீதங்கள், ஆன்டிஃபன், ஹிம்ஸ், பாடல்கள். இந்த பாட்டுக்கார சித்ரா சகோதரி, டோக்கு 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 வாருங்கள் இறை மக்களே அப்படின்னு அந்த அம்மா டொக்கு டொக்கு தான் அடிக்கும். பின்னாடி உள்ளவங்க தான் 2 பேர் பாடுவாங்க. 1.5 டிக்கெட் பாடுறது கேட்காது, 1/2 டிக்கெட் பாடுறது மட்டும் தான் கேட்கும். டொக்கு டொக்கு டொக்கு. எல்லாரும் சேர்ந்து பாடணும். எல்லாரும் சாமியார், அந்த 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 ஆல்டோ பாய்ஸு, அந்த அந்த வேதியர், அந்த பெரிய சகோதரி, சிறிய சகோதரி, எல்லாரும் பாடணும். இந்த சகோதரி பெருசாக பின்னாடி போய் உக்காந்துக்கிடுவாங்க. பேக் சீட் சிஸ்டர்ஸ் பின்னாடி போய் உக்காந்துட்டு பாடுறதே கிடையாது, வேடிக்கை பார்க்குறது, சின்ன பிள்ளைய பாடுறது இல்லை, எல்லாரும் பாடணும். ஓகே, ஸோ பை கேதரிங் டுகெதர் ஃபார் த ஒன்றாய் கூடுவது, வாழ்த்துவது, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அதான் நற்கருணையினுடைய வாழ்த்து. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு, கொண்டாடுவோம். ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரு, அவருடைய இரக்கம் எனக்கு இருக்கிறது, கொண்டாடுவோம். அவருடைய வார்த்தையை கேட்போம், கொண்டாடுவோம். ஒருவரோடு தேவைகளை பூர்த்தி செய்ய ஜெபிப்போம். விசுவாச மன்றாட்டு, அந்த ஷேரிங் ஆஃப் பீஸ் வித் ஈச் அதர், சாங், அக்ளமேஷன், பிரேஸ், எல்லாம் அங்கே பாருங்க. தேங்க்ஸ் கிவிங், இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். அந்த நன்றி கூறுகின்ற பொழுது குருவானவர் காரணங்களை வரிசைப்படுத்தி கொண்டு வருவார். அவருடைய படைப்பிற்காகவும் மீட்பிற்காகவும் அதை ரட்சிப்பதற்காகவும். அப்படி அதில் என்னுடைய காரணத்தையும் உள்ள சொருகிக்கிடணும். அதில் தான் அந்த திருப்பலி கொண்டாட்டமாக மாறுகிறது. தேங்க்ஸ் கிவிங், அல்லேலூயா.
யாவே பி பிரேஸ்ட். ஹல்லேலூயா. யாஹுவே, யாஹுவே பி பிரேஸ்ட். யாவே வாழ்த்த பெறுவாராக. பை ஹோசன்னா, ஹோசன்னா அது அழகான ஒரு பாட்டு. பிறகு லைட்ஸு, கலரு, மூவ்மெண்ட்டு. ஒரு சில சகோதரிகள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் அழகாக பழகி டான்ஸு கொண்டு வருவாங்க. அந்த அந்த வருகை பாடல், அந்த அந்த தியான பாடல், அந்த இந்த ஒவ்வொரு பாடலுக்கு தக்கன அந்த ஆடலும் அசைவும் ஆண்டவருடைய மகிமையை புகழ்கின்றதாகவே இருக்கும். ஓகே, ஹோசான்னா, லைட்ஸு, கலர், மூவ்மெண்ட், ட்ராமா. ஆஃப்ரிக்காவுக்கெலாம் போனால் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட், 2 ஸ்டெப்ஸ் பேக்வேர்ட், ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட், 2 ஸ்டெப் பேக்வேர்ட், ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட். அப்படின்னா எப்போ போய் பீடத்தில் போய் சேர்றது? ஆகையினால அந்த ஆடல் பாடல் இதெல்லாம் கொண்டாட்டம். ஓகே, ரோமாபுரியில் பட்டம் கொடுக்குறாங்க, புனித பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி போகும். ஆனால் அந்த மதர் தெரேசாவுக்கு பட்டம் கொடுக்கின்ற பொழுது அங்கே ஆடல், அங்கே ஆராத்தி, இதெல்லாம் பார்த்தோன்னே பிபிசி நியூஸ்காரன்லாம் அரண்டேன். ஓகே, நமது இந்திய தேசத்தினுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் அந்த திருப்பலியில் கொண்டாடப்பட வேண்டும். தேங்க்ஸ் கிவிங், அல்லேலூயா, ஹோசான்னா, லைட்ஸு, கலர், மூவ்மெண்ட், ட்ராமா, டான்ஸு, ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் அண்ட் கிஸ் ஆ பீஸ். சமாதான முத்தம் கொடுத்து ஒருவரை வாழ்த்துங்கள். பிறகு அமைதி. நான் சொன்னல காலையில் 20 நிமிஷமாவது அமைதியாக இருக்கணும். அந்த அமைதியே ஒரு கொண்டாட்டம். அந்த உள்ளார்ந்த அமைதி ஒரு கொண்டாட்டம். அதுக்கு பிறகு சேயிங் குட் பை டு ஈச் அதர். ஓகே, இன்னைக்கு வந்தோம், ஆண்டவருடைய இறப்பு உயிர்ப்போடு நம்மை இணைத்து கொண்டோம், கொண்டாடினோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இறப்பு உயிர்ப்பு நிகழ்ச்சி வரும், அதையும் நாம் சந்திப்போம், அதையும் கொண்டாடுவோம், மீண்டும் வருவோம். இதுதான் திருப்பலி. ஆப்பிரிக்காவில் லாட்ஸ் ஆஃப் மியூசிக், லாட்ஸ் ஆஃப் சிங்கிங், லாட்ஸ் ஆஃப் டான்ஸ், பிஷப், பிரீஸ்ட் எல்லாரும் ஆடுவாங்க. அந்த ஈஸ்டர் செலிப்ரேஷன்லாம் விடிய விடிய போய்கிட்டு இருக்கும் கொண்டாட்டம். It is a shared joy, shared life, shared vision, a shared achievement. ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். எனவே நன்றி கூறுவோம். அதைத்தான் ஏர்லி கிறிஸ்டியன் அந்த ஆதி தொடக்கத்தில் அந்த கிறிஸ்துவர்களெல்லாம் ஒன்று கூடுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக கூடினார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வை கொண்டாடுவதற்காக கூடினார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை கொண்டாடுவதற்காக கூடினார்கள். அந்த கூடிய கொண்டாட்டம் ஒருத்தரோட பேசும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, God is someone real. ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கிறார். ஆண்டவரை நான் கண்டேன், ஆண்டவரை நான் தொட்டேன், ஆண்டவரை நான் சந்தித்தேன். I have seen the Lord. He has appeared to me. அந்த மாதிரிப்பட்ட ஒரு அனுபவங்களை ஒருவரோடு பகிர்ந்து கொண்டு அவர்கள் கொண்டாடிய கொண்டாட்டம் அதற்கு அளவே இல்லை. They are the people who can really say it is the Lord. It is the Lord. இதுவே ஆண்டவர். அந்த குருவானவர் அப்பத்தை பிட்டு அந்த உயர்த்தி பிடித்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே அப்படின்னு சொன்ன, இட் இஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ளைம் பண்ணணும். டு ஆல்மோஸ்ட் எவ்ரி ஈவெண்ட் இன் தேர் லைஃப்ஸ், ஃபார் எவ்ரி திங் ஸ்பீக்ஸ் காட். கடவுள் இதை செஞ்சார், கடவுள் எனக்கு இதை செஞ்சார். ஓகே, the whole world for them is a new creation. இந்த உலகமே ஒரு புது படைப்பு. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அது ஒரு புதியதாகவே இருந்தது. ஓகே, they can see the smile of God in a rose. They can discern the voice of God in a storm. ஆகையினால அந்த ஆதி திருச்சபையை போல என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கடவுளை கண்டு கொண்டாடுகிற ஒரு இடம்தான் நற்கருணை. இது எப்படி அப்படின்னு சொன்னால், லூக்காஸ் நற்செய்தி 15வது அதிகாரம் 20-23 பாவியான தன்னுடைய இளைய மைந்தன் சொத்துக்களை எல்லாம் இழந்து பன்றிகள் கூட்டத்தில் அமர்ந்து தன்னுடைய சிந்தனை தெளிவுபட எழுந்து வருகிறான். எழுந்து வருகின்றவனை தூரத்தில் கண்ட தந்தை
அவன் மீது பரிவு கொள்கிறார். பரிவு என்றால் துன்பத்திற்குள் இறங்குதல். சொத்துக்கள் அனைத்தையும் விற்று விரயமாக்கி விட்டு வருகிறானே, அந்த துன்புறும் மகனினுடைய துன்பத்திற்குள் இறங்குகிறார். அதான் பரிவு. உடனே அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, அவனுடைய பாவ அறிக்கையெல்லாம் கேட்கவில்லை, தோளோடு தோள் சாய்ந்து கட்டி பிடித்து இருக்கின்ற பொழுது, மகனே சொத்தை எவனுக்கடா வித்த, எங்கடா அடகு வச்சிருக்க, எங்கடா தூக்கி வச்சிருக்கிற, அப்படியெல்லாம் கேட்கல. அப்படியே அழுக, அவர் தோளில் இவரும் இவன் தோளில் அவரும் சாய்ந்து அங்கே அங்கே ஒரு ஒன்றிப்பு. ஓகே, உடனே புது ஆடைகளை கொண்டு வாருங்கள், அங்கே புது மோதிரத்தை கொண்டு வாருங்கள், மிதியடியை கொண்டு வாருங்கள், கொளுத்த கன்றை வெட்டி சமைத்து நாம் அனைவரும் கொண்டாடுவோம். காரணம், இறந்து போயிருந்த என் மகன் வந்து விட்டான். பாருங்க, he had a reason to celebrate. My son has come back. My son has come home. So I have a reason to celebrate. ஒரு காரணம் இருக்கிறது. அதனால அங்கே எல்லோரும் கொண்டாடினார்கள் என்று நற்செய்தி சொல்கிறது. சிஸ்டர்ஸ் who celebrate? யார் கொண்டாடுறது? நற்கருணைக்கு வரும்பொழுது யார் கொண்டாடுறது? God celebrates. கடவுள் கொண்டாடுகிறார். God the Father, he invites. அவர் அழைக்கிறார், அவர் கொண்டாடுகிறார். அவர் அந்த he sets the table. அந்த பீடத்தில் அந்த அப்ப ரசத்தை வைத்து கொண்டாட அவர் அழைக்கிறார். அவர் தான் எல்லாம். he rejoices at our coming. நீ வருகிறாய் என்றால் ஓடி வந்து அந்த ஊதாரி மைந்தனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து வரவேற்றது போல தந்தை இறைவன் நம்மை ஓடி வந்து கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து வரவேற்கிற கடவுள். அப்படிப்பட்ட வரவேற்கிற கடவுளை கொண்டாடுகிற so no gloomy attitude like the elder son. அங்கே என்ன நடக்கு, யார் வந்திருக்கா, எதுக்கு இந்த கொளுத்த ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு குற்றம் குறை. என்ன பாடுறா, என்ன மியூசிக் பாடுறா, வாயை திறக்கிறாளா, அந்த சாமி என்ன முக்குது, பாட்டு பூசைக்கு 200 வாங்கினான்ல, ஒழுங்காக பாட வேண்டியதானே, என்ன இது பூசை நடக்கு, மைக்கு ஒன்றும் கேட்கலையே, என்ன கரகரன் இருக்குது, என்ன இது உட்கார்றதுக்கு இடம் இல்லை, காணிக்க போடுறோம்ல, காசு கொடுக்குறோம்ல, உட்கார்றதுக்கு இடத்த எங்கே, இப்படியே புலம்பல். அந்த மூத்த சகோதரனை போல் நிறைய புலம்பிகள் இருக்கிறார்கள். இல்லை, கொண்டாடுகிற மக்கள் வேண்டும் சகோதரியே, கொண்டாடுகிற மக்கள். Our presence should be like the wet blanket rather than source of encouragement to celebrate. அதனால who celebrates? It is not the bishop and priest. Every member in that assembly, அந்த திரு அவையில் கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருமே கொண்டாடுகிறவர்கள். எல்லோரையும் ஆண்டவர் அவர் அழைத்திருக்கிறார் கொண்டாடுவதற்காக. அவர்கள் தலைமையேற்று அந்த கொண்டாட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த ஆயரும் அந்த குருக்களும் அந்த தியாக்கான்களும் அந்த வழிபாட்டை தலைமையேற்று நடத்துகிறார்கள். ஆனால் கொண்டாடுவது யார்? எல்லோரும் கொண்டாடுகிறோம். ஓகே, அப்போ கொண்டாட வருகின்ற பொழுது கான்வென்ட்லேருந்து கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகும்போதே யோசிக்கணும், எதுக்கு நான் போகிறேன், எனக்கு என்ன காரணம் இருக்கிறது. அட்லீஸ்ட்டு பொதுநிலையினராவது ஒரு 100 ரூபாய் கொடுத்து இந்த ஆத்மாக்காக வேண்டி ஜெபம் பண்ணிக்கோங்க, இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ரீசன் இருக்குது. they have a reason to come to celebrate the Eucharist. பட் சகோதரிகளே, உங்களுக்கு என்ன காரணம்? we need some reason. அந்த நற்செய்தியை பாருங்கள். லாஸ்ட் காயின் இஸ் ஃபவுண்ட். காணாமல் போன நாணயம் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே அவள் எல்லோரையும் கூட்டி கொண்டாடுகிறாள். லாஸ்ட் ஷீப் இஸ் ஃபவுண்ட். அந்த காணாமல் போன ஆடை கண்டுபிடித்து தோளில் சுமந்து வந்து அனைவரையும் கூட்டி கொண்டாடுகிறார். The lost son is found. காணாமல் போன மகன் வந்த பிறகு அந்த தந்தை ஓடி பிடித்து கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டாடுகிறார்.
இன்றைக்கி பாருங்கள் 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வரப்போகுது 19ஆம் தேதி. ஜெயிச்சவங்கெல்லாம் கொண்டாடுவாங்க. குட் ஃபார்ச்சூன், எதிர்காலம் நல்லதாக இருக்க போகுது, கொண்டாடுவாங்க. நல்ல செய்தி வந்திருக்கு, பிள்ளைக்கு இன்றைக்கி வரம் வந்திருக்கு, கொண்டாடுவாங்க. எங்கள் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகளாக நடக்குது, கொண்டாட்டம். நாங்கள் ரொம்ப நொடிச்சு போயிருந்தோம், இப்போ எந்திரிச்சிட்டோம், கொண்டாட்டம். ஒவ்வொரு நாளும் அந்த இயற்கையை பார்த்து கொண்டாட்டம். சன், மூன், ஸ்டார், ஃபயர், வாட்டர், ரெயின், ஏர், பிளான்ஸ், அனிமல் எல்லாமே நமக்கு கொண்டாட்டம். ஒரு சிலர் சகோதரிகள் கோழிகளோடு கொண்டாட்டம், வாத்துக்களோடு கொண்டாட்டம், மான்கோழிகளோடு கொண்டாட்டம், கோழி இடுகிற முட்டையோடு கொண்டாட்டம், இயற்கையோடு அவர்கள் அந்த ஆடு எல்லாம் வளர்க்குதுங்க. நம்ம சகோதரி ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, வாத்து வளர்த்தா, அந்த வளர்க்குறதெல்லாம் அதுகளோடு சேர்ந்து கொண்டாடுகிறதற்காக, வாழ்க்கையை கொண்டாடுவதற்காக, இனிமையாக்கி கொள்வதற்காக. ரெண்டாவது, மற்றவர்களுடைய காரணத்தில் நான் கலந்து கொள்ளலாம். இப்போ நான் திருப்பலிக்கு போகிறேன், எனக்கு ஒரு காரணம் இல்லை, அங்கே குருப்பட்டம் நடக்கு, அதோடு சேர்ந்து நான் கொண்டாடணும். அங்கே ஃபைனல் ஹவுஸ் நடக்கு, அதோடு சேர்ந்து நான் கொண்டாடணும். ஆகையினால பிறரோடு ஷேர்டு பார்ட்டிசிபேஷன். இப்போ நற்கருணையில் அந்த வாசகத்தில் உள்ள ஒரு வார்த்தை உன்னை கத்தியாய் ஊடுருவும், அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம் நான் நற்கருணையை கொண்டாடுவதற்கு. குருவானவர் ஜெபிக்கின்ற பொழுது மன்றாடுவோமாக, இதயத்தை திறந்தவரே, இதய ஆண்டவரே, உமது இதயத்திலிருந்து அப்படின்னு அவர் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபம் உன்னுடைய இதயத்தை உருக்கலாம். அதுவே உனக்கு காரணமாக இருக்கலாம் கொண்டாட்டத்திற்கு. பதிலுரை பாடல் ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லேலூயா ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகையினால தான் எல்லா பாடல்காரர்களும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். மக்களுக்கு அது ஒரு 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 தூண்டுகோலாக இருக்கும் இறைவனை தொடுவதற்கு. முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், நற்செய்தி வாசகம், ஜெபம், எது வேணாலும் எந்த வேளையிலும் அந்த நற்கருணையில் தொடலாம். அதுவே நற்கருணையை கொண்டாடுவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். கேன் பி ஃப்ரம் மை பர்சனல் லைஃப், என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் எழுதுகிறேன் டெட் எக்ஸாம் ஒரு மார்க்கில் போயிடுச்சு, ஜெயிச்சிட்டேன், செலிப்ரேஷன், எல்லோரும் வாருங்கள் ஜெயிச்சிட்டேன். நிறைய தடை, சிஓ, டிஓ, இஓ அந்த சகோதரிக்கு டீச்சிங் போஸ்ட்டை வாங்குறதுக்கு தடையாக இருக்குது. அந்த தடைகளெல்லாம் நீங்கி உங்கள் சிஸ்டருக்கு வேலை வந்துடுச்சு, மகிழ்ச்சி, கொண்டாட்டம். கிரைசிஸ், 3 சகோதரிகள் கம்யூனிட்டியில் இருக்காங்க, 3 பேரும் 3 திசையில் இருக்கிறாங்க. அந்த 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 சூழ்நிலை மாறிவிட்டது. எல்லாரும் 3 பேரும் ஒன்றா தோளை கையை போட்டு வந்து நற்கருணையில் கொண்டாடுகிறார்கள். அது ஒரு காரணம். கேன் பி ஃப்ரம் அதர்ஸ் லைஃப், ஷேர்ட் ஜாய், மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில் கலந்து கொள்ளுதல். ஷேர்ட் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், சபை கொண்டாடுகிறது, அதில் சேர்ந்துக்கிறது. திருமணம், வார்த்தைப்பாடு, திருநிலைப்படுத்துதல், இறப்பு, அறுவடை எல்லாமே எனக்கு கொண்டாட்டம். இப்போ எங்கள் ஸ்கூலில் 1000 நியூ அட்மிஷன், கொண்டாட்டம். ஸோ எனிதிங் கேன் பி அ ரீசன் டு செலிப்ரேட். ஸோ உங்களுக்கு ஒரு காரணமே கிடைக்கலையா? கான்வென்ட்டை விட்டு கோயில் வரைக்கும் போகிறது வரைக்கும் மண்டையை செறிஞ்சு பார்க்குறேன், ஏதாவது ஒரு காரணம் இருக்கா நான் கொண்டாடுறதுக்கு? ஒன்றுமே கிடைக்கலையா? ஜீசஸ் இஸ் த ஒன்லி ரீசன் டு செலிப்ரேட். இயேசு ஒருவரே நமக்கு காரணம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14-15 ஜீசஸ் டைட் இன் த பிளேஸ் ஆஃப் மீ சோ ஐ லிவ். என்னுடைய இடத்தில் நின்று இயேசு எனக்காக இறந்தார், ஆகவே நான் கொண்டாடுகிறேன். அந்த ஒரு காரணம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5:8, கலேசியருக்கு 12:20 இதெல்லாம் வாசிக்கின்ற பொழுது கடவுள் என்னை அன்பு கூர்ந்தார், கடவுள் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே மகனை கொடுத்தார், எனவே நான் கொண்டாடப் போகிறேன். therefore I come to celebrate. a group எதையுமே தனியாக கொண்டாட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிட்டியில் 3 பேரும் சட்டை வெட்டு குத்து, அதனால் ஒரு சகோதரி பிறந்த நாள் அன்னைக்கு கேக்கை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சகோதரி மட்டும் அந்த கேக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ,
ஹாப்பி பர்த்டே டு மீ டு மீ. ஒருத்தர் இல்லையா? ஒருத்தர் இல்லை, எல்லாம் காணாமல் போயிட்டா. அவன் அங்கே பொந்துக்குள்ளே போயிட்டா. அந்த தனிமையாக இருந்து கொண்டாட முடியாது. ஐ cannot celebrate Eucharist alone. I need at least 2 altar boys to respond to my prayer. நான் சொல்கின்ற ஜெபத்திற்கு பதில் கொள்ள எனக்கு 2 பேராவது வேணும். அதனால தான் புதிய கேனன் லா, அந்த திருச்சபை சட்டம், ஒரு ஆளாவது இருக்கணும் பதில் சொல்கிறதுக்கு, நற்கனையை கொண்டாடுவதற்கு. அதனால் we cannot celebrate alone, தனிமையாக. சகோதரிகளே, திருப்பலிக்கு வரும் பொழுது நாம் எதை கொண்டாடுகிறோம்? புதிய உடன்படிக்கையை கொண்டாடுகிறோம். அந்த கிண்ணத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை, அதை கொண்டாடுகிறோம். புதிய உறவு, அதை கொண்டாடுகிறோம். எதை கொண்டாடுகிறோம்? மன்னிப்பை கொண்டாடுகிறோம். ஃப்ரீலி கிவன் ரிப்பீட்டட்லி. ஒவ்வொரு நாளும் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை என் பாவமே என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன மன்னிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஈ ஃபர்கிவ்ஸ் ஃப்ரீலி, இலவசமாக மன்னிப்பு திருப்பலியில். ரிப்பீட்டட்லி, நோ ட்ரேஸ் ஆஃப் ரிமெம்பரிங் த பாஸ்ட். நேத்தன என் பாவமே என்ன, போன வாரம் தானே சொன்ன, போன வருஷம் தானே சொன்ன, அதெல்லாம் ஆண்டவர் கேட்க போகிறதே கிடையாது. அவர் இந்த நேரத்தில் அம்னீசி ஆயிடுவார், மறந்துடுவார். நேரத்தில் அவளுக்கு என்றைக்குமே நீ புதுசு. ஸோ dying and rising of Jesus Christ is a reason to celebrate his victory over death. Paschal mystery is a celebration. And then love of Christ. ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன், நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன். ஆகையினால தான் அவர் அன்பு செய்கிறதுக்கு ஓடுறேன். அவர் வார்த்தையை கேட்கணும், அவரோடு அமர்க்கணும், அவரோடு ஒன்றிக்கணும், உண்ணணும், குடிக்கணும். ரோமையர் 8:31, எஃபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1:3-10, யோவானர் செய்தி 3வது அதிகாரம் 1:3, இதெல்லாம் வாசிங்க. you will find reason to celebrate. சகோதரிகளை, எப்படி கொண்டாடுவது? எப்படி கொண்டாடுவது? put some life into what you do. எதை செய்தால், இப்போ பூ அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு உயிரை கொடுக்கணும். அந்த பூ வைக்கும் பொழுது அதுவே கொண்டாடணும். அந்த ஆல்டர் போடுறீங்கன்னா அந்த ஆல்டர் போடுறதுல உயிரை கொடுக்கணும். அந்த ஆல்டர் போட்டுட்டு அப்படி பின்னாடி பார்த்த உடனே அப்படியே தெய்வீகமே இறங்கி வந்த மாதிரி இருக்கணும். அந்த மீட்டிங் அண்ட் கிரீட்டிங், ஒவ்வொரு திருப்பலியிலும் 2 பேரை சந்தித்து வாழ்த்து சொல்லாமல் வரக்கூடாது. கன்ஃபெஸிங் அண்ட் ரெக்கன்சைலிங், திருப்பலியில் போன உடனே அங்கங்கே எட்டி பார்க்கணும். யார் கூடயாவது நான் ஒப்புரவாக வேண்டும் என்றால் போய் ஒப்புரவாகணும். ஒப்புரவாகுதல் கொண்டாட்டம். ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் அண்ட் ரெஸ்பாண்டிங். ஓகே, ஆண்டவர் பேசுகிறார், கேட்கிறேன். ஆண்டவர் பேசுகிறார், கேட்கிறேன், நான் பதிலுக்கு. அதில் ஒரு கொண்டாட்டம். சிங்கிங் அண்ட் டான்சிங் கொண்டாட்டம். ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் கொண்டாட்டம். கிஸ் ஆஃப் பீஸ் கொண்டாட்டம். ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் கொண்டாட்டம். சேயிங் குட் பை கொண்டாட்டம். ஆகையினால ஒவ்வொரு வழிபாட்டினுடைய அந்த காலகட்டத்தில் மேக் அன் எஃபர்ட் டு புட் லைஃப் இன்டு தட். சமாதானம், மகிழ்ச்சியாக சொல்லணும். சமாதானம் சகோதரி, சமாதானம் மகிழ்ச்சியாக சொல்லணும். கொண்டாட்டம் அதில் இருக்கணும். மேக் அன் எஃபர்ட் டு மீட் ஃபியூ பீப்புள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த யூக்ரிஸ்ட் டு ஷேர் சம்திங் ஆஃப் யுவர் லைஃப். ஆகையினால கடவுளை வாழ்க்கை நிகழ்ச்சியில் சந்தியுங்கள், மக்களில் சந்தியுங்கள், இடங்களில் சந்தியுங்கள், பள்ளியில் சந்தியுங்கள், மருத்துவமனையில் சந்தியுங்கள். மாலையானதோ காலையானதோ நற்கருணையில் கொண்டாடுங்கள். So meet God in the event, in the people, in the places and celebrate God in the Eucharist. நற்கருணையில் கொண்டாடு. அவ்வாறு கொண்டாடுகின்ற வேளையில் அந்த திருப்பலியை விட்டு வெளியேறுகின்ற பொழுது ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருக்கும். ஆண்டவர் எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார், எனக்காக ஒருத்தர் இருக்கிறார், என்னை அன்பு செய்ய ஒருத்தர் இருக்கிறார் என்ற ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் வரும். நான் யாரையும் தேடி ஓட மாட்டேன். அந்த சகோதரியினுடைய நட்பை உடைத்து அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டேன். எனக்கென்று அன்பு செய்ய ஒருவர் இருக்கிறார், எனக்கென்று ஒருவர் இருக்கிறார், அவர் போதும். லாட்ஸ் ஆஃப் லைஃப்.
கம்யூனிட்டியில் எல்லாரோடும் நல்லா பேசுவேன். சண்டை சச்சரவு எதுவும் வந்தாலும் கூடி உட்காந்து பேசி தீர்த்துருவேன். உடனே ஃபோன் அடிக்கிறது வேலூருக்கு, உடனே ஃபோன் அடிக்கிறது திண்டுக்கலுக்கு, உடனே ஃபோன் அடிக்கிறது அழகுப்புறத்திற்கு, உடனே ஃபோன் அடிக்கிறது இதெல்லாம் இல்லை. நாங்களே உட்காருவோம், நாங்களே பேசுவோம். எங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக வேண்டிதான் லட்சக்கணக்கான காசெல்லாம் செலவழித்து ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். வயதும் ஆகிவிட்டது, 50-60 வயசு ஆகிவிட்டது. அனுபவம் கூடிக்கொண்டே போகிறது. ஆகையினால நாங்கள் என்ன செய்வோம், எல்லாரும் ஒன்றா உட்காருவோம், கூடுவோம், பேசுவோம், மகிழ்வோம், ஒப்புரவாகுவோம், மன்னிப்போம், விட்டு கொடுப்போம், மறப்போம். இதெல்லாம் கம்யூனிட்டியில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கொண்டாட்டம். அப்போ ப்ரொவின்ஷியலுக்கு வேலை இல்லை, ஜென்ரலுக்கு வேலை இல்லை, கவுன்சில் மெம்பர்ஸ்க்கு வேலை இல்லை, ஃபோனுக்கு வேலை இல்லை, ஃபோனுக்கு செலவு இல்லை. ஃபோன் அடித்து 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 அது என்ன இது உங்களுக்குள்ளே ஆண்டவர் எல்லா அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை கொஞ்சம் மடை திறந்து விடுங்கள் உங்கள் கம்யூனிட்டியில். அங்கே கொண்டாட்டம் அதிகமாகும். செலப்ரேஷன், ஆடரேஷன் அண்ட் இன்வால்மெண்ட் இன் லைஃப். செலப்ரேஷன், ஆடரேஷன் அண்ட் இன்வால்மெண்ட் இன் லைஃப். எங்களை அதிகம் அன்பு செய்கிற தந்தையே, இந்த வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிமிகு முக்கியமாக படைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையில் ஒரு உறுப்பினராக இணைத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சகோதரியோடு வாழ என்னை அனுப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பணியை செய்வதற்காக அனுப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒரு கொண்டாட்டமாக இருப்பதாக, ஒரு கொண்டாட்டமாக இருப்பதாக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இந்த சகோதரிகள் அனைவரும் எப்பொழுதும் கொண்டாடி எந்த நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. ஊற்றும் ஆண்டவரே, மகிழ்ச்சியின் ஆவியை ஊற்றும். ஒவ்வொரு குழுமியத்திலும் மகிழ்ச்சி பொங்குவதாக, கொண்டாட்டம் பொங்குவதாக, பிரச்சனை தீர்வதாக. எல்லா சகோதரிகளும் தோளோடு தோள் நின்று இருதய பணிக்காய் உயிரை கொடுத்து செய்வார்களாக. ஆசீர்வதியும், அற்புதம் செய்யும். ஆசீர்வதியும், அற்புதம் செய்யும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லா இருங்க. நாளை பார்ப்போம்.